Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. அஞ்சலி உன்னோட மாமா பொண்ணுங்கிறதுக்காக அவளை இந்த வீட்டுக்கு திரும்பவும் கூட்டிட்டு வரதுக்கு பிளான் போட்டது யார் தெரியுமா? நீதான். கடைசியில ஏன் மேல பழி போட்டுட்டு இருக்க? என்னையும் ஜானகியையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், அதானே உன்னோட பிளான்? நல்லா தெரியும் உன்னை பத்தி எனக்கு எல்லாம். அடிச்சனா மூளையில சதறிடும். பெரிய மனுஷியாச்சேன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. அஞ்சலியோட சூசைட் டிராமாக்கு தலைவியே நீங்க தானு எனக்கு 100% தெரியும். சும்மா என்கிட்ட போய் பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஜானகி அத்தைகிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லி அவங்க மனசை கெடுக்கிறது, இந்த வீட்டை பத்தி எஸ்எஸ்கே கிட்ட உளவு சொல்றது, இப்போ அஞ்சலிய உங்க சுயநலத்துக்காக இங்க கொண்டு வர பாக்குறது வேண்டாம். இதோட நிறுத்திக்கோங்க, இல்ல உங்க மரியாதை கெட்டுரும். என்ன மரியாதை கெட்டுரும்? இப்போ நடந்ததை சொல்லி இந்த வீடியோவை மட்டும் நான் கௌதம் கிட்ட காட்டினேன்னு வைங்க, உங்களை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுவாரு. ஏன் இடத்துல வேற ஒருத்தியா இருந்தாலும் அதுதான் செய்வான். ஆனா நான் அப்படிப்பட்டவ இல்ல. என்ன இருந்தாலும் நீங்க கௌதம வளர்த்து ஆளாக்குனவங்க. அந்த மரியாதைக்காக தான் நான் உங்களை விட்டு வைக்கிறேன். ஆனா என் பெருந்தன்மையை என்னோட பலவீனமா நினைச்சு உங்களோட லிமிட்டை கிராஸ் பண்ணாதீங்க. அப்புறம் நானும் என் பெருந்தன்மைய மூட்டை கட்டி வச்சிருவேன். கோல்மால் பண்ணி இப்பதான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க. மறுபடியும் பேக் தூக்கிக்கிட்டு கிளம்புற மாதிரி ஆயிடும், பாத்துக்கோங்க. இனிமே உங்களால இந்த குடும்பத்துக்குள்ள தொந்தரவு வந்துச்சு வேணாம், பார்த்து நடந்துக்கோங்க. கௌதம், என்ன கௌதம் இது இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இது இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கிற ரெஸ்டாரண்ட். இங்க வரணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது. அதான் சர்ப்ரைஸா உன்னை கூட்டிட்டு வந்தேன். வா போலாம். கௌதம், வேண்டாம் கௌதம். வீட்ல அத்தையும் கார்த்திக்கும் இன்னும் நம்ம மேல கோவமா தான் இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல ஹோட்டலுக்கெல்லாம் போய் எப்படி சந்தோஷமா சாப்பிடுறது? இலக்கியா, ஜானு கார்த்திக் கோவமா இருக்கிறத பத்தி இவ்ளோ ஏன் வருத்தப்படுற? சிச்சுவேஷன் அவங்கள அப்படி மாத்தி இருக்கு. விடு, கொஞ்ச நாள் போனா சரியாயிடுவாங்க. நமக்கு அஞ்சலியோட டிராமாவை எக்ஸ்போஸ் பண்ணதே ஹாப்பியான விஷயம் தானே. அத செலிப்ரேட் பண்ற மாதிரி நினைச்சுக்கோ. அப்போ ஒன்னு பண்ணுவோம். என்ன? இங்க ஃபுட் பார்சல் வாங்கிக்கலாம். ஒரு சேஞ்சுக்கு எங்கயாவது பீச் ஓரமா போயோ இல்ல மரத்துக்கடியிலே உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா சாப்பிடலாம் கௌதம். இப்போ எனக்கு இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு அப்படி நம்ம எங்கயாவது பிரைவசியா போனா மனசுக்கு கொஞ்சம் சேஞ்சா இருக்கும்னு தோணுது. அவ்வளவுதானே? இரு, நான் போய் ஃபுட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏங்க, கார்ல என்னங்க பிரச்சனை? இன்னைக்கு டிரைவிங் ஸ்மூத்தாவே இல்ல. ஆக்சிலேட்டர் ப்ராப்ளமா இருக்குமா? கியர் போட்டா ஆக்சிலேட்டரை டச் பண்ணாமலே வண்டி ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிட்டு இருக்குமா? உள்ள ஏதோ ஸ்ட்ரக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறதுக்குள்ள போதும் ஆயிருச்சு. முதல்ல அது என்ன பிரச்சனைன்னு மெக்கானிக் ஷெட்ல காரை விட்டு சரி பண்ற வழிய பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா வண்டி மூவ் ஆனா எங்கேயாவது போய் இடிக்க வேண்டியதுதான். சரிம்மா. டேய் அபி, உனக்கு ஐஸ்கிரீம் தானே வேணும்? ஆமாப்பா, நான் தான் அப்பவே உங்ககிட்ட கேட்டனே. சரி இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் பாத்துடா. ஆமாமா சொல்றி, அங்கதான் வந்துட்டு இருக்கோம். பாம் பாம்.
ஐயோ குழந்தை காப்பாத்துங்க யாராச்சும் யாராவது வாங்க மேடம் ஐயோ குழந்தை குழந்தை அப்பா காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாராவது வாங்க ப்ளீஸ் ஐயோ யாராவது வாங்க வண்டி தானா நகருது யாராவது வாங்க ப்ளீஸ் அப்பா யாராவது வாங்க ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க யாராவது வாங்க ஐயோ அம்மா அம்மா ப்ளீஸ் யாராவது வாங்க ஐயோ ஹெல்ப் வண்டி நிறுத்துங்க ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் யாராவது வாங்க அம்மா வாங்க அம்மா அம்மா யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் வந்து வண்டி நிறுத்துங்க யாராவது வாங்க ஐயோ இலக்கியா ஐயோ அம்மா யாராவது வாங்க ப்ளீஸ் வண்டி நிறுத்துங்க ஹெல்ப் இலக்கியா பண்ணுங்க கௌதம் காரை இலக்கியா புடிங்க நான் பிடிச்சிக்கிறேன் நீ உள்ள போய் ஹேண்ட் பிரேக் போடு சரி. போ சீக்கிரம் போ போ சீக்கிரம் அம்மா சீக்கிரம் அப்பா அம்மா Come on. அம்மா காப்பாத்துங்க அம்மா இலக்கியா என்ன பண்ற ஐயோ சீக்கிரம் இலக்கியா ஐயோ என் புள்ள இலக்கியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வர மாட்டேங்குது கௌதம் சீக்கிரம் காப்பாத்துங்க கம் ஆன் சீக்கிரம் இலக்கியா யாராச்சும் காப்பாத்துங்க இலக்கியா அம்மா ஐயோ நீ வெளியில வா நீ வெளியில வா நான் வரேன் நீ வெளியில வா காப்பாத்துங்க அம்மா அம்மா வா 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 சீக்கிரம் சீக்கிரம் தல் 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 புடி பாத்து பாத்து இலக்கியா அப்பா அப்பா கௌதம் ஒரு நிமிஷம் வாப்பா வா அபி ஐயோ ஒண்ணு இல்ல அபி ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அபி இத எப்படி உனக்கு ஒண்ணு இல்ல பேட்டாத பிடிங்க பிடிங்க அப்பாடா. பிடிங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் என்ன சார் பையனை கேர்ஃபுல்லா பாத்துக்க மாட்டீங்களா ஏண்டி பையன் கார்ல ஏறினத பார்க்க மாட்டியா சாரிங்க வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு மேடம் நீங்க 2 பேர் மட்டும் இல்லனா என் பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்கும் தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் வா போலாம் பரவாயில்லைங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் சார் என்ன இலக்கியா ஒரு ஹேண்ட் பிரேக் கூட போட தெரியாதா ஏதோ இது வரைக்கும் காரிய பார்க்காத மாதிரி ஹேண்ட் பிரேக் அப்படி தடவிக்கிட்டு இருக்க இல்ல கௌதம் அது வந்து நீ பேசாத கொஞ்ச நேரத்துல எனக்கு மூச்சே நின்னு போச்சு ஜஸ்ட் மிஸ் நான் இப்ப வரலனா என்ன இருக்கும் இப்ப எல்லாமே சொதப்பல் ஆயிடுச்சு இனிமே எங்க வெளியில போறது கார்ல ஏறு வீட்டுக்கு போலாம் கௌதம் என்ன இலக்கியா ஒரு ஹேண்ட் பிரேக் கூட போட தெரியாதா ஏதோ இது வரைக்கும் காரிய பார்க்காத மாதிரி ஹேண்ட் பிரேக் அப்படி தடவிக்கிட்டு இருக்க இல்ல கௌதம் அது வந்து நீ பேசாத கொஞ்ச நேரத்துல எனக்கு மூச்சே நின்னு போச்சு இப்ப எல்லாமே சொதப்பல் ஆயிடுச்சு இனிமே எங்க வெளியில போறது கார்ல ஏறு வீட்டுக்கு போலாம் கௌதம் இலக்க கைய காட்டு ஆயின்மெண்ட் போடுறேன் ம், பரவாயில்ல கொடுங்க நானே போட்டுக்கிறேன் ஏன் நான் போட்டா என்ன ஹேண்ட் பிரேக் தான் எனக்கு போட தெரியாது ஆயின்மெண்ட் கூடவா போட மாட்டேன் கொடுங்க என்ன என் மேல கோவமா எனக்கு என்ன கோவம் நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் மருந்து கொடுங்க சாரி இலக்க நான் உன்னை அப்படி திட்டிருக்க கூடாது விட்டிருந்தா கார் மெயின் ரோடுக்கு போய் பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அந்த குழந்தைக்கு உனக்கு என்னமோ ஆயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் அந்த பதட்டத்துல தான் என்ன அறியாம கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டேன் சாரி இலக்க என்னமோ தெரியல உனக்கு ஒரு சின்ன ஆபத்துனா கூட என்னால தாங்கிக்க முடியல அதான் பதட்டத்துல என்னையே நான் மறந்துடுறேன் அதான் உன்னை அப்படி திட்டிட்டேன் வெரி சாரி இப்ப எதுக்கு இவ்ளோ மன்னிப்பு கேக்குறீங்க ஏன் மேலயும் தப்பு இருக்குங்க கார் ஓட்ட தெரிஞ்சிருந்தோம் பதட்டத்துல ஹேண்ட் பிரேக் போட தெரியாம தடுமாறிட்டேன்
நல்ல வேளை நீங்க காப்பாத்திட்டீங்க. ஆமா, நீ நல்லா கார் ஓட்டிக்கிட்டு இருந்தவ தானே? அப்புறம் ஏன் ஹேண்ட் பிரேக் கூட போட முடியாம திணறிக்கிட்டு இருந்த? ஏங்க டச் விட்டு போச்சுங்க. முன்ன மாதிரி இப்ப நான் கார் எடுக்கிறது இல்லையே. உங்க கூட வந்தா நீங்க டிரைவ் பண்றீங்க. நான் தனியா எங்கேயாவது போகணும்னா அர்ஜென்ட்டுக்கு ஆட்டோ புடிச்சு போயிடுறேன். காரை தொட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அம்மா. சாரி. அப்பா. ஜானு திட்டினதுனாலதான் மனசு சரியில்லாம இருந்தியோன்னு உன்னை ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் நான் வெளியில கூட்டிட்டு போனேன். ஆனா அங்க நானே உன்னை திட்டிட்டேன். இனிமே இப்படி ஒரு சூழ்நிலை வரவே கூடாது. இப்பவே அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். எப்படி? ம்? ம். ம். நாளைக்கு காலையில நீ ரெடியா இரு. நாம டிரைவிங் ஸ்கூலுக்கு போறோம். எதுக்கு? அதான் கார் ஓட்டுறதுக்கு டச் விட்டு போச்சுன்னு சொன்னல. உன்னை டிரைவிங் ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். மறுபடியும் நல்லா கத்துக்கோ. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இப்ப நல்லா கார் ஓட்ட கத்துக்கிட்டு நான் என்ன ரேஸ்கா போக போறேன்? ரேஸ்க்கு போனாதான் கார் ஓட்ட பழகணுமா? எல்லா விஷயத்திலயும் நாம தெளிவா இருக்கணும். அப்பதான் அவசரத்துக்கு நமக்கு உதவும். சரியா? சோ நாளைக்கே டிரைவிங் ஸ்கூலுக்கு போறோம். ஐயோ வேணா கௌதம். நான் முடிவு பண்ணிட்டேன். நீ சீக்கிரம் டிரைவிங் கத்துக்க. உன் பர்த்டேக்கு உனக்கு ஒரு புது கார் பிரசன்ட் பண்ண போறேன். இதுக்கப்புறம் நீ தான் அந்த காரை யூஸ் பண்ண போற. புது காரா? நீங்க சும்மா இருங்க. நம்ம வீட்ல இருக்கிற காரே போதும். எதுக்கு இப்ப வீண் செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு? என் பொண்டாட்டிக்கு செலவு பண்றது ஒண்ணும் வீண் செலவெல்லாம் இல்ல. என் டார்லிங் புது காரை சும்மா சருன்னு ஓட்டிட்டு போறத நான் பாத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே? சரி, நான் டிரைவிங் கிளாஸ்க்கெல்லாம் போறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? எனக்கு டிரைவிங் ஸ்கூல் எல்லாம் வேணாம். நீங்களே கத்து கொடுங்க. நானா? நான் எப்படி? இங்க பாருங்க, அதெல்லாம் தெரியாது. நான் உங்ககிட்ட தான் கத்துப்பேன். இல்லனா எனக்கு டிரைவிங்கும் வேணாம், புது காரும் வேணாம். ஏய் நோ 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 நோ. அப்படி எல்லாம் எஸ்கேப் ஆக கூடாது. நாளைக்கு நானே உனக்கு கத்து கொடுக்கறேன். அப்ப சரி. ஏய் அவ்வளவுதானா? டிரைவிங் கத்து தர போறேன். இந்த டீச்சர் என்ன இறுக்கி அணைச்சு ஒரு gift உம்மாவா கொடுக்க கூடாதா? முதல்ல நீங்க டிரைவிங் ஒழுங்கா கத்து கொடுங்க. உங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் gift கொடுக்கலாமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்றேன். ஏய் இரு. நீங்க அப்படி எல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது மேடம். அட்வான்ஸ் வாங்காம எந்த வேலையிலயும் இறங்குற பழக்கம் இந்த கௌதம்க்கு கிடையாது. எனக்கு இப்ப அட்வான்ஸ் கொடுத்தே ஆகணும். இன்னும் வேற என்ன வைக்கணும்? அத்தை, அத்தை பூஜைக்கு ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க அத்தை, நானும் செய்றேன். இந்த பூஜையே கார்த்திகோட வாழ்க்கை உன்கிட்ட இருந்து தப்பிச்ச சந்தோஷத்துல தான் செய்யறேன். நீ வேற இதுக்கு உதவி செய்வியா? ஒன்னும் தேவையில்லமா? ஏன் அத்தை, ஏன் என்ன வெறுக்கிறீங்க? நான் கார்த்திக் வாழ்க்கையை கெடுப்பேனா? நான் ஏதோ நினைக்க போய் ஏதேதோ நடந்துருச்சு அத்தை. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க அத்தை. இலக்கியா மேடம், கவலைப்படாதீங்க. நான் நடந்த எல்லாத்தையும் என் மனசுல இருந்து அழிச்சிட்டேன். உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். கேட்க வந்துட்டான். அச்சோ, விளக்க அலம்பாம விட்டுட்டேனே. அலம்பி எடுத்துட்டு வந்து விளக்கேத்தணும். அத்தை கொடுங்க அத்தை, நான் கழுவி தரேன். என்ன பண்ற நீ? ச்சே! நீ சும்மா இருக்க மாட்டியா?
நான் சந்தோஷமா பூஜை பண்றது உனக்கு பொறுக்கல. இப்ப எனக்கு ரெட்ட வேலை வச்சுட்ட. இப்ப சந்தோஷமா இருக்கியா? போ, இங்க நிக்காத. ச்சே. ச்சே. நீ ஒண்ணும் தொடக்க வேணாம். எந்திரி, நான் தொடச்சிக்கிறேன்னு சொல்றேன்ல. எந்திரி, நான் எந்திரி சொல்றேன்ல. என்னாச்சு? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல அத்தை. ஒண்ணும் இல்லையா? என்னாச்சு சொல்லு. அப்போ நான் கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டியா நீ? என்னதான் ஆச்சு? அத்தை, நேத்து நானும் கௌதமும் வெளியே போயிருந்தோமா, அப்போ கார் ஆக்சிடென்ட்ல மாட்ட இருந்த ஒரு குழந்தைய காப்பாத்த போய் என் கையில அடிபட்டுருச்சு. ஐயோ, நிறைய ரத்தம் வந்துட்டு இருக்கே. மருந்து ஏதாவது போட்டியா? போடணும் அத்தை. போடணுமா? என்னம்மா நீ மருந்து போடலனா செப்டிக் ஆயிடும்னு உனக்கு தெரியாதா? இரு இரு, நான் மருந்து எடுத்துட்டு வரேன். இரு. காட்டு காட்டு காட்டு. ஐயோ, நான் மெதுவா பண்றேன். வலிக்குது அத்தை. இரு இரு. ஐயோ, என்னம்மா இது? மருந்து போட்டிருக்கலாம்ல. ஐயோ, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல என் புள்ள. அத்தை, அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் அஞ்சலியை நம்பினது தப்புதான். எந்த பொண்ணும் வாழ்க்கையை இழந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துலதான் அஞ்சலியை கார்த்திகோட சேர்த்து வச்சிடலான்னு நினைச்சேன். அத கௌதமும் ஆதரிச்சாரு. ஆனா அந்த அஞ்சலி அதை புரிஞ்சுக்காம காலை வாரி விட்டுட்டா. அத்தை, நான் என்ன சமாதானம் சொன்னாலும் உங்களுக்கு தெரியாம நான் அதை பண்ணிருக்க கூடாது அத்தை. அதை நான் உணர்ந்துட்டேன் அத்தை. அத்தை, நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன் அத்தை. சாரி அத்தை. உங்களுக்கு கோவம் இருந்தா என்ன எவ்வளவு வேணாலும் திட்டுங்க. வேணும்னா உங்க கோவம் தீர அளவுக்கு என்ன அடிங்க. ஆனா என்ன இப்படி வெறுத்து ஒதுக்கிடாதீங்க அத்தை. எனக்கு அப்பா இல்ல, மாமாவை தான் அப்பாவா பார்த்தேன். அம்மாவை பிரிஞ்சு நான் இங்க வந்து தவிச்சப்போ நீங்க தான் அம்மாவா இருந்து அந்த குறைய போக்குனீங்க அத்தை. நான் உங்க மக மாதிரி தானே அத்தை. இப்படி அம்மா மகளை வெறுக்கலாமா? மக செஞ்ச தப்ப அம்மா மன்னிக்க கூடாதா? சொல்லுங்க அத்தை. அத்தை, என்ன மன்னிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் தயக்கம் இருக்கலாம். ஆனா என்னோட அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குற தயக்கம் எனக்கு இல்லவே இல்ல. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இலக்கியா, எந்திரி. என்ன பண்ற நீ? இலக்கியா, அம்மாடி இலக்கியா, உன் மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது. எல்லா கோவமும் என் மேலதான். எல்லாமே ஏன் தப்புதான். நான் என்ன வந்து உன் உருவத்துல பார்த்தேம்மா. என்ன மாதிரியே நீயும் எல்லார்கிட்டயும் அன்பா இருப்ப. காசு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. யாராவது தப்பு பண்ணா அவங்கள மன்னிச்சு விட்டுடுறதுன்னு அப்படியே என்ன மாதிரியே இருந்த. இலக்கியாவை ஏன் வீட்டு மருமகளா நான் கூட்டிட்டு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ஆனா அஞ்சலி விஷயத்துல அப்படியே நேருக்கு மாறா நீ நடந்துகிட்ட. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. ஏதோ நானே தப்பு பண்ண மாதிரி ஒரு தவிப்பு. அதனாலதான் ஒரு சின்ன கோபம். நீ எப்பவுமே என்னோட செல்ல மருமக. உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லம்மா. Many say life slows down after retirement, but for us, it's quite the opposite. Just like Ananya's Nana Nani, every moment feels better than the best. It's a paradise where every day is better than ever. Whether it's relaxing in a spa, an evening at the theatre, joy is constant amidst refined luxury. Ananya's Nana Nani, Coimbatore, a paradise for senior citizens. Come,
experience life at its best. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.